வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் ஒரு டெக்ஸ்ட் டைட்டில் இன்ட்ரோ தான் மேக் பண்ண போகிறோம். ஏன் நம்ம இன்றைக்கி இன்ட்ரோ மேக் பண்ண போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் மேக் பண்ண சொன்னார். ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ண போகிறோம். ஸோ அவர் நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ப்ரோ ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஸோ அதே சமயத்தில் சூப்பராகவும் இருக்கணும்னு சொல்லியிருந்தார். அதனால தான் இந்த இன்ட்ரோ மேக் பண்ணியிருக்கிறோம். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து என்ன வீடியோ மேக் பண்ணலாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லி, ரொம்ப நாளாகவே நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணாமல் இருந்தோம். ஸோ இனி கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். நம்மளோட சேனலை யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறோங்க. ஸோ நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் டியூட்டோரியல் அண்ட் எடிட்டிங் ட்ரிக் அண்ட் டிப்ஸ் சொல்லி தருவோம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஸோ வாங்க இனி வீடியோக்குள்ள போயிடும். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை genreviews.online. இந்த genreviews.onlineல உங்களால் டாப் அண்ட் லேட்டஸ்ட் ரிவ்யூஸை எல்லா ப்ராடக்ட்டுக்கும் பார்த்துக்க முடியும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ப்ராடக்ட் பே பண்ண நினச்சிங்கன்னா genreviews.online இந்த வெப்சைட்டில் ஒன்ஸ் அந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூஸை விசிட் பண்ணி பார்க்குறோமோ உங்களால் ஒரு வேல்யூபிளான ப்ராடக்ட்டை வாங்கிக்க முடியும். இந்த வெப்சைட்டில் இந்த வீடியோ கீழே இருக்குது. கண்டிப்பாக எல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த இன்ட்ரோவை நம்ம அலைட் மோஷன் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி மேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் லேயர் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தேவையான நேம் டைப் பண்ணி வச்சுக்கிறேங்க. நான் இப்போ எக்ஸாமுக்கு யுவர் நேம்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் தேவையான கலர் கொடுத்துட்டு ஃபாண்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ எந்த அளவு தேவையோ அந்த சைஸ் வச்சுக்கிறேங்க. ஸோ பெருசாக வச்சுக்கிறேன். டெக்ஸ்ட்டோட சைஸ் எந்த அளவு தேவையோ அந்த அளவு வச்சுருங்க. வச்சுட்டு டெக்ஸ்ட்டை சென்டரில் அலைன் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு அந்த டெஸ்ட்டுக்கு ஒரு ட்ரான்ஸ்லேஷன் ஆட் பண்ண நல்லா தோணுச்சு. ஸோ அதனால் ஜூம் இன் ஜூம் அவுட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிருங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. அதாவது லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் உள்ள கீ ஃப்ரேம் ஸ்டார்டிங்கில் இருக்க கீ ஃப்ரேமோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எப்படி பார்த்தீங்கன்னா இப்படி ஜூம் ஆகிற மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் வீடியோ டவுன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டவுன் பண்ணி வச்சுருங்க. அப்படி இல்லைனா இந்த வீடியோ நீங்கள் கீழே கொடுக்குறேன். ஸோ டவுன் பண்ணி வச்சுக்கிறேங்க. டவுன் பண்ணி வச்சுட்டு அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேங்க. அந்த வீடியோவில் அந்த ஃபயர் எங்கே முடியுதோ அங்கே கட் பண்ணிக்கிறேன். அதே லென்த்துக்கு டெக்ஸ்ட்டையும் ஈக்குவல் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஸ்டெப் தான். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வீடியோ ரெடி ஆகிடும். இனி அந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் 3 டாட் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நமக்கான வீடியோ கிரியேட் ஆகும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே தான் அந்த வீடியோ இருக்கணும். ஸோ அதான் முக்கியமான விஷயம். ஸோ அப்படி இல்லைனா வீடியோ கரெக்டாக வராது. ஓகே guys, ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து என்ன வீடியோ போடலாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.